ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனிதா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போகலாம் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கபிலன் தான் கபிலனையும் சேர்த்து பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அமுதா வேணுன்னே ஒரு ஆம்பளை குரலை வந்து பேசுகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே. அதே மாதிரி தேவயானிக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க. இதனால் பயந்து போன பார்சலில் வந்து தேவயானி பிரிச்சுட்டு இருக்காங்க. பிரிக்காங்க பதறி அடித்து ஓடி வராங்க. அப்புறம் தேவயானி பிரிக்கிறாங்க. அந்த பார்சலில் எதுவுமே இல்லை. இதை பற்றி வேணுன்னே வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பற்றி அமுதா வேணுன்னே உங்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வந்து செய்கிறாங்க. இதுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனிதா அப்படி சீரியலில் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இருக்கிறது பூங்கடி சீரியலில் வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தி மட்டும் பாடாப்படுத்தலை. சித்திக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து வந்து பாடாப்படுத்துகிறாங்க. பெரியம்மா ஏதோ வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அடுத்தவங்க வீட்டிலேருந்து தன் தங்கச்சி வீட்டில் வந்து பெர்மனெண்ட்டாக உட்காந்து இல்லாமல் அவளோட மருமகளை வந்து படுத்துகிறாங்கன்னு எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு அப்பா ஓஹோ நான் வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஏதோ எலிக்குண்டை வந்து வச்சிடறாங்க. அதை எடுத்து அவள் கையில் வரும்படி வந்து இவ அப்பா வந்து வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு மாமனார் வீட்டுக்குள்ளே வந்து படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வெக்கம் பார்த்தா முடியலை சொல்லிட்டு சரவணன் வந்து அவள் அப்பா கிட்ட வந்து படுத்துன்றா. இதுக்கப்புறம் நைஸாக எப்படியாவது பூங்குடி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து முடிவு எடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கார். சரவணன் தன்னுடைய சித்திக்கு பயந்தாலும் அவள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பூங்குடி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனிதா அப்படிங்கிற சீரியல் பார்க்குறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை அப்படி சீரியலில் என்ன போட போகுது அப்படி பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவள் அக்கா வந்து சொல்லிட்டாங்க, நீ அங்கே போனால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ போகலைன்னா அப்படியே இருந்துக்கோ சொல்கிறாங்க. சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அன்புட்ட போய் கேட்குறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தியும் சரின்றாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து வேணுன்னே அவங்க அத்தை பொண்ணு இல்லாமலாம் சொல்லி துளசி சண்டை இழுத்துடுறாங்கன்ட்டு. நீ இருந்தால் தானே இப்படி ஒன்று சும்மா உடப்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கோவம் வருது. என்னோட அண்ணன் பொண்ணு நீ எப்படிடா வெளியில் தள்ளுவ, அவள் தான் இந்த வீட்டு மருமக, ஒரு நாளும் கிடையாது, ஆனந்தி தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வந்து தள்ளிடுறாங்க. இதனால் பயங்கர சண்டையாக தான் வருது. இதை பார்த்துட்டு மகேஷ் என்றைக்கு தான் ஆனந்தி அந்த வீட்டில் ஒரு மருமகளாக ஏற்றுக்கணுன்னா ஒரு நல்ல போஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல போஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா மனசு மாறாதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நிறைய வீடியோக்குள்ள வந்து போன ஒரு சீரியல் ரிவ்யூ கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து லேசப்பட்ட காரம் கிடையாதுங்க. சீரியலெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணி ரீட் பண்ணி போடுறோம். தயவுசெய்து எல்லா வீடியோ வந்து பார்த்தா ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க. லட்சக்கணக்கில் வந்து போச்சு. ரீயூஸ் ப்ராப்ளம்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்படி எல்லா வீடியோட்டையும் டெலிட் பண்ணிவிட்டு போடுறேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.